ஒரு குட்டி விளாக் பார்க்கலாமா? டின்னருக்கு கம்பு சேமியா ரெசிபி செய்யலான்னு சொல்லிட்டு கம்பை ஊற வச்சிருந்தேன். நெய்பர் ஒருத்தவங்க ரம்ஜானுக்காக நாங்கள் ஊருக்கு போகிறோம், அதனால் முன்னாடியே சிக்கன் பிரியாணி ஒரு பக்கெட் நிறைய கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா இந்த கம்பு சேமியாவை ஊற வச்சிருக்க மாட்டேன். சரி வேஸ்ட்டாக போயிருமேன்னு சொல்லி இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். லஞ்ச் பாக்ஸுக்கு அரிசி பருப்பு சாதம் நிறைய மெத்தடில் பண்ணுவாங்க. ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? கடாயில் தாராளமாக கடலெண்ணெய் சேர்த்துட்டு பொரிஞ்சதும் ஜீரகம், வரமிளகா, காஞ்ச மிளகா ஒரு 4, 1-2 தட்டுன இஞ்சி பூண்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள், கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் நல்லா அதையும் சேர்த்து நல்லா ஒன்று போல் வதக்கிக்கலாம். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே 1 டம்ளர் அரிசி, புழுங்கரிசி தான் 1 டம்ளர் துவரம்பருப்பு ஊற வச்சு வச்சுருந்தேன். ஸோ 2 டம்ளருக்கு 5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு கொஞ்சம் குழஞ்ச மாதிரி வேணும்னா 5 டம்ளர் சேர்த்துக்கோங்க, உதிரி உதிரியாக வேணும்னா 4 டம்ளர் போதும். ஊற வச்ச அரிசியையும் சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். முந்தின நாள் நைட்டே கம்பு சேமியாவை இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக போட்டு எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தாளிக்க போகிறேன். ராகி சேமியாவை விட கம்பு சேமியா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ தேங்காய் சட்னி வச்சு ட்ரை பண்ணலாம், நாட்டு சக்கரை கூட வச்சு ட்ரை பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அரிசி பருப்பு சாதம் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட் தான், ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணும்போது மேலாக நெய் விட்டு பேக் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அரிசி பருப்பு சாதம் சைட் டிஷ்ஷாக நல்லா உருளைக்கிழங்கு வறுவல், காலிஃப்ளவர் வறுவல்னு சொல்லிட்டு கொஞ்சம் காரசாரமாக ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 5 மணி போல் நல்லா இருட்டு கட்டிக்கிட்டு சடசடன் மழை, திடீர்னு பட்டுன்னு என்னமோ மேலே வந்து விழுந்தது. என்னடான்னு பார்த்தா ஐஸ் கட்டி. நல்லா ஐஸ் கட்டி மலைக்கு நல்லா ஜில்லுன்னு இருந்த இந்த கிளைமேட்டுக்கு பள்ளிவாசல் நோம்பு கஞ்சி சுட சுட வாங்கி குடிச்சாச்சு. நைட்டு டின்னருக்கு சம்பா ரவை உப்புமா நம்ம நோம்பு கஞ்சியோட முடிச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.